ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் சரஸ்வதியில் வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, தமிழ் வந்து அந்த இடத்துல உட்காந்துட்டு, அந்த கொலை நடந்த இடத்துல உட்காந்துட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாரு. சரஸ்வதி, உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோ என்னமோ தெரிலையே, இதை மாதிரி வந்துட்டு என் கையால் ஆகாதவனான்ற நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாரு. என்னால் எந்த ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்ருக்காரு. அந்த நேரம் ஒரு குரல், அந்த கொலை நடந்த இடத்துக்கும் தூரமாக ஒரு குரல் கேட்குது. தம்பி இங்கே வாங்க அப்படின்ட்டு. உடனே நானே கூட பயந்துட்டேன், பேயாக இருக்குமோ அப்படின்ட்டு. பார்த்தாக்கா ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. அங்கே இங்கேருந்து ஓடுறாங்க, நமச்சியும் தமிழும் அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. ஓடினோடனே ஏன்ப்பா அழுகுறீங்க, உங்கள் அழுத குரலை கேட்டவுடனே தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னோடனே, செய்யாத தப்புக்கு என் ஒய்ஃபை வந்துட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க, இந்த இடத்துல தான் அந்த கொலை நடந்துச்சு அப்படின்னா. ஓ, அந்த கொலை நடந்துச்சு, 2 பேரை கொலை பண்ணாங்களே அதுவா அப்படின்னோடனே இவங்களுக்கு உடனே உயிரே வந்துடுது தமிழுக்கு. ஆமாங்க ஐயா, வந்துட்டு 2 பேரை அம்மாவையும் பொண்ணையும் கொலை பண்ணாங்க, அதை வந்துட்டு என் ஒய்ஃபு காப்பாற்றுறதுக்கு வந்தாங்க, அவங்க மேலே அந்த பழியை போட்டுட்டாங்க அப்படின்னோடனே, அது எனக்கும் தெரியும்ப்பா அப்படின்னோடனே, ஐயா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னோடனே, நான் பார்க்கலப்பா, எனக்கு கண் பார்வையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த கொலை நடந்தப்போ வந்து நான் இங்கே தான் இருந்தேன், ஒரு காரு வந்துச்சு, அதுலேருந்து ஒரு பொண்ணும் ஒரு அம்மாவும் இறங்கியிருக்காங்க. இறங்கினோன்னே 2 குரல் கேட்டுச்சு, ஏய் நீ உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அவங்க 2 பேரையும் ஒரு வயசானவர், ஒரு சின்ன வயசு பையன், 2 பேரும் தான் கொலை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு அந்த அம்மாவை தான் கொலை பண்ணாங்க. அந்த அம்மாவோட குரல் அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு போயிட்டு அம்மா அம்மான்னு அழுதுச்சு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணோட குரலும் இல்லை, 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் யாரோ வந்தாங்க 2 பேர். வந்தவொடனே, உங்களை நம்பி நான் வேலையை ஒப்படைச்சேன் பாரு, நாங்களே கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து மேகனான்னு கத்திட்டு ஓடியாந்துச்சு. அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு, மேகனான்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் அந்த கம்பெனியில் வந்து பெல் அடித்து எல்லாம் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தோடனே, கர்ப்பிணி பொண்ணாக இருந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு 2 பேரையும் கொலை பண்ணிட்டியே, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை எல்லாருமே சொன்னாங்க. அதை வந்து நான் வந்து காதால் கேட்டேன் எல்லாத்தையும். ஆனால் நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் கண்ணு தெரியாதவன், நான் போயிட்டு எது கேட்டாலும் எனக்கு தானே ஆபத்து, யார்கிட்ட போய் நான் என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். ஆனால் மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. இப்போ தான் தெரியுது, அந்த பொண்ணை நீங்கள் வந்து சொல்லும் பொழுது தான் எனக்கு ஒரு செய்யாத தப்புக்கு ஒரு பொண்ணுக்கு மேலே பழி போட்டிருக்காங்களேன்னு தெரியுது அப்படி சொல்கிறாரு. ஐயா இதை வந்து நீங்கள் கோர்ட்டில் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு தமிழ். யாருமே இல்லாத அனாதையா எதுக்கு வாழ்கிறோம்னே தெரியாமல் வயிற்று பொழப்புக்காக பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. கண்டிப்பாக என்னால் ஒரு பொண்ணு வெளியில் வருதுன்னா நான் வந்து கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தமிழுக்கு உயிரே வந்துடுது. இப்போ மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க, நம்ம கோதையம்மா, நடேசன், என் தமிழ் எல்லாம் அங்கே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம தண்டசோறு மாமா, விளங்காத அர்ஜுனு, நம்ம கலிவரதன், மதனு எல்லாம் வந்துட்டு என்ன தமிழ் ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு பேசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சாட்சியும் அவன்கிட்ட கிடையாது. அவன் சும்மா மூஞ்ச அப்படி டெரராக வச்சுருக்கான், மனசுக்குள்ளே மரண பீதி இருக்குது அவனுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம சரஸ்வதியை கூப்பிட்டு வராங்க போலீஸு. ஜீப்லேருந்து சரஸ்வதி இறங்கினோடனே தமிழ் தைரியமாக கையை பிடிக்கிறாரு. தைரியமாக இரு, நான் உன்னை இன்றைக்கி கூப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி. கோதையம்மா அழுகுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னா, உள்ளே வந்து அடுத்து நம்ம கேஸ் தான் வருதுன்னு சொல்லிட்டு வக்கீல் கூப்பிட்றாரு. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவொடனே நம்ம தாத்தாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு சாட்சி இருக்குது அப்படின்னு கொண்டே நிறுத்துகிறாங்க. அவர் அங்கே தமிழ்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் அங்கே சொல்கிறாரு. சொல்லும் பொழுது என்னன்னாக்கா, ஒத்துக்க மாட்டோன்னு சொல்லி இந்த வக்கீல் பரட்டி பேசுகிறாரு. அதெல்லாம் கிடையாது, கண்ணு தெரிஞ்சவங்களே அறகுறையாக பார்க்குறாங்க, கண்ணு தெரியாதவர் இவர் என்னத்தை பார்த்துருக்க போகிறாரு, அதுவும் 2 கொலை நடந்ததை இவர் ஆடியோவை காதில் கேட்டதை மட்டும் வச்சு சொல்கிறாரு, நாங்கள் நம்ப மாட்டோம், இது இவங்களாம் ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்த பொய் சாட்சி இது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த வக்கீல் பரட்டி பேசுகிறாரு. ஆனால் வந்துட்டு தாத்தா கரெக்டாக சொல்கிறாரு. சரஸ்வதி பேசுகிறத வச்சு இந்த பொண்ணு தான் அன்றைக்கி காப்பாற்றுறதுக்கு வந்ததுன்னு சொல்கிறாரு கரெக்டாக. அப்புறம் என்னன்னா, சும்மா இல்லை, அவர் வந்து எப்போதும் டேப் ரெக்கார்டு வச்சுக்கிட்டு தான் பாட்டுலாம் பாடி அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இது பண்ணுவாராம். அந்த டேப் ரெக்கார்டரில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு அந்த கொலை நடந்ததை. என்னால் பார்க்க முடியல, ஆனால் அன்றைக்கி நடந்ததை வந்து நான் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு காட்டுறாரு. அதில் வந்துட்டு மேகனாவும் அவங்க அம்மாவும் கத்துற குரல், கலிவரதனும் மதனும் தான் கொலை பண்ணது அந்த குரல் எல்லாமே கேட்குது. அதையும் போட்டு காட்டுறாங்க ஜட்ஜிகிட்ட கொடுத்து, இந்த பாருங்கள் அப்படின்ட்டு. அந்த இந்த டேப் ரெக்கார்டர்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இந்த நவீன டெக்னாலஜி உலகத்தில் வந்துட்டு எப்படி வேணாலும் இதை மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீல் பேசுகிறாரு. ஆனால் வந்துட்டு
இது உண்மை இல்லை சார், இல்லை ஐயா, நானே தான் இது வச்சுருக்கேன் அந்த ரெக்கார்டு, நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. அப்புறமே மறுபடியும் அந்த கொலையை பண்ணது வந்து அந்த கலிவரதனும் மதன் குரலும் தான் அதில் இருக்குது. அது இந்த குரலை வச்சு தாத்தாவை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை வந்து பேச சொல்கிறாங்க. கலிவரதன், மதன், நமச்சி, இன்னொருத்தர் 4 பேரும் அந்த கொலை நடந்தப்போ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு அந்த டயலாகை பேச சொல்கிறாங்க. நமச்சியும் பேசுகிறாரு. பேசும்போது உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, இவர் கிடையாது, இவர் வந்து நேற்று என்னை பார்த்த தமிழ் கூட ஒருத்தர் வந்தார், அவரோட ஃப்ரெண்டு, அவரோட குரலுங்கிறாரு. அதுக்கடுத்தர் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறவ இந்த குரல் கிடையாதுங்கிறாரு. அப்புறமே கலிவரதனும் மதனும் தானாகவே நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் எதுக்கு பேசணும், இந்த பொண்ணு தான் கொலை பண்ணுச்சு, இந்த சரஸ்வதி தான் கொலை பண்ணா அப்படி இப்படின்னு பேசுனாங்க பாருங்க. உடனே தாத்தா வந்துட்டு இவங்க தான் கொலை பண்ணாங்க, இவங்க குரல் தான் நான் அன்றைக்கி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் வந்துட்டு தாத்தாவுடைய சாட்சியை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு வக்கீல். அந்த ஆடியோ ரெக்கார்டையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இது வந்து இவங்களாம் ஏற்படுத்தி செட் பண்ணி கொண்டாந்ததுன்னு சொல்லி வக்கீல் மடக்கி பேசுகிறாரு. ஆனால் வந்து தமிழ் எடுத்து புரிய வைக்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து அவர் தான் டேப் ரெக்கார்டு அவர் தான் வச்சுருந்தாரு, இவர் கண்ணால் பார்க்காட்டி போனாலும் காதால் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி தமிழ் பேசுகிறாரு, எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. கடைசியாக என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்னு தெரில. அதுக்குள்ளே என்னன்னாக்கா தொடரும்னு போட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. அது ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் ஒரு சாட்சி தமிழுக்கு கிடச்சிது, அதையும் இப்படி வக்கீல் வந்து மடக்கி இப்படி சொல்கிறாரு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோன்ட்டு. இப்போ என்ன நடக்க போது தெரில. இப்போ நம்ம தண்டசோறு மாமாவும் விளங்காத அர்ஜுனும் உத்து பார்க்குறாங்க. அடக்கடவுளே, எல்லா சாட்சியும் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டோம், இந்த தாத்தாவை விட்டுட்டோமே, இந்த தாத்தாவை கண்டுபிடிச்சிருந்தா அவருக்கும் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கலாமேன்னு இப்போ வைத்தறிச்சலோடு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஐயோயோ எப்படி மிஸ் ஆனிச்சின்னு தெரிலையேன்னு. அந்த கயிறை கண்டுபிடிப்பார் பாருங்க அந்த ஆஃபீஸரு, அவர் கூட வந்து சாட்சி சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, அந்த ஃபிங்கர் வந்து நாங்கள் வந்து செக் பண்ணோம், அதில் சரஸ்வதியோட ஃபிங்கர் இது தான் இருக்குது அப்படின்னு அவர் கூட வந்து சாட்சி சொல்கிறாரு. இப்படி தாங்க இருக்குது தமிழும் சரஸ்வதியும். தீர்ப்பு வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி தான் நமக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. அந்த தாத்தா தான் ஏதோ கடைசி நேரத்தில் வந்து தமிழுக்கு உதவி பண்ணியிருக்காரு, அவர் பார்த்தது தான் சொல்கிறாரு, அவர் பொய்யெல்லாம் சொல்லலை. பார்க்கலாம் என்ன தீர்ப்பு வரப்போகுதுங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கலிவரதனும் மதனும் பாருங்கள் கொலை பண்ணியிருக்கானுவோ, அவங்க 2 பேர் தான் மாட்டணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு. ஆனால் எப்படியோ கடைசி நேரத்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் எப்போதும் கடைசி நேரத்தில் கைவிட மாட்டார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார்னு நம்ம கேள்விப்படுறோம்ல, அது உண்மையாக நடக்கிறது இப்படி தான். மனுஷ ரூபத்தில் தான் கடவுள் அப்படி ஹெல்ப் பண்ணுவார். தமிழ் அவ்வளோ அளவுக்கு வேதனைப்பட்டு அழுதார்ல, அதான் கடைசி நேரத்தில் ஒரு சாட்சியை கடவுள் உருவாக்கியிருக்காரு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். திங்கக்கிழமை எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.